ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 16 ஸ்டார்ட் ஆகும்போதே ரெண்டு பேர் ஒரு வழியாக நைட்டு மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு க்யூட்டாக தூங்கி அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கன்னு தான் எந்திரிக்கிறான். பின்னாடி யோத்தா எந்திரிச்சு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க, ஐயோ டைம் ஆச்சுல்ல, நான் போகிறேன் விடு அப்படின்னு சொல்ல, என்னது போறியா, அதெல்லாம் முடியாது, நான் அம்மாவுக்கு போய் குக் பண்ண விடு அப்படின்னு சொல்லி கண் சொல்லிட்டே இருக்கான். அதெல்லாம் முடியாது, எனக்கு கிஸ் பண்ணிட்டு போன்னு சொல்ல, நைட்டு ஃபுல்லாக இப்படி தாண்டா ஹக் பண்ணிட்டு படுத்திருந்தேன், பார்த்தாதாடா போடா அப்படிங்கிற மாதிரி கண் சொல்கிறான். அதெல்லாம் முடியவே முடியாது, முதல்ல கிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் அவனும் கிஸ் பண்ண போகிறான். ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்க க்ளோய் அப்படியே உள்ள வரா. அங்கே ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக்கு, ஐயையோன்னு சொல்லி பயந்து போய் கட்டல் கடியில் ஒளியலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு யோத்தா அந்த பக்கம் போக, சரி சரி எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுவீங்கன்னு, அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வர சொன்னாங்க, கூப்பிட வந்தேன்னு க்ளாய் சொல்ல, க்ளாய் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, இங்கே பார்த்ததா அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கண் ரொம்ப கெஞ்சிட்டே இருக்கான். சரி சரி விடு விடு, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறா. அப்பா நிம்மதின்னு சொல்ல, அப்பா அம்மா கன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி ஆரம்பிக்க, அப்படியே கண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. யோத்தா பாத்தியா, உனக்கு ஒரு பெரிய அக்கா வேணும்னு ஆசைப்பட்டியா, என்னோட அக்காவை நீ வச்சுக்கோ, எனக்கு அக்காவே வேண்டான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டு அப்படியே படுத்துட்டான். அதுக்கப்புறம் கன்னு யோத்தா ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு பேங்காக்கு. அம்மா நல்லபடியாக சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடு, ஸ்கிப் பண்ணாத, உடம்ப பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலியாக 4 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. யோத்தா தள்ளி நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். போதும் போதும் எல்லாம் முடிஞ்சது, டைம் ஆயிடும், சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்ல, ஏய் என்ன லவ் பண்ணுறியா இல்லையா, உனக்கு இருக்கிறது ஒரே தம்பி தானே அப்படின்னு க்ளோய் கிட்ட சொல்ல, உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் உன்னோட லவ் எனக்கு டிஸ்டன்ஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி க்ளாய் சொல்கிறா. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா யோத்தா அப்படி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா வா ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட, வா சீக்கிரம் வா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண் சொல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யோத்தாக்கு. அப்படியே வந்து அம்மாவை அவனும் ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, இப்போ எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ கண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, அப்பப்போ அவன் ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பான், அவனை பத்திரமா பார்த்துக்கோ சரியான்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே கண்ணு சொல்கிறான், ஹலோ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக நான் தான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன் சொல்கிறான். சரி ஓகே ரெண்டு பேரும் ஒருத்தர் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் சரியா, சரி கிளம்புங்க, டைம் ஆகிடும், லேட் ஆகிடும், பேங்காக் போகிறக்குள்ளே இருட்டிடும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. சரிம்மா ஓகேம்மா போயிட்டு வரும், பாய்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரும் கிளம்ப, அம்மா அப்பா க்ளோய் மட்டும் அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக டோம்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே கோங் கத்துறான், என்ன பண்ணிட்டு இருக்க யோத்தா, நீ தப்பான ரூமுக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறப்போ அப்படின்னு சொல்ல, என்னடா ரெண்டு பேரும் வளர்றாங்கங்கிற மாதிரி பார்க்க ஃபைப்பா சொல்கிறான், ஏண்டா என்னை தனியாக தூங்க விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, நல்ல வேலை கோங்கு இருந்தான், இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு ஃபைஃபா கன் கிட்ட சொல்ல, சாரி லோன்லியாக இருக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஐம் சாரின்னு சொல்லி பக்கத்தில் போய் கொஞ்சிட்டு இருக்கான். சரி இவன் வீட்டுக்கு போனியே எப்படி இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி யோத்தாவை பார்த்து கேட்க, அது வந்தேன்னு சொல்லிட்டு யோத்தா அப்படியே கன்னோட பக்கத்தில் க்ளோஸாக வந்து நிற்கிறான். அப்படியே கன்னை ஹக் பண்ணிட்டு என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி பார்க்க, நாங்கள் ரெண்டு பேர் கப்பிள்ஸ் ஆகிட்டோம்னு சொல்லி டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணுறான். அப்போ டேட்டிங் ஆரம்பிச்சாச்சான்னு கோங் கேட்குறான். ஆமாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்ல, இந்த மேட் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அங்கே ஆம்கிட்ட சொல்ல, ஆமாக்கு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. ஆமுக்கு ஷாக்கு, என்னது ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்காங்களா, வாவ் சூப்பர்டா, இந்த நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண கேட்குறான், என்னாச்சு யார் கூட டேட்டிங்கில் இருக்கா, யோதா அவங்க அண்ணும் தான், ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் ஆகிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கு என்ன நீ இவ்வளோ எக்ஸைட் ஆகிற, நான் ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போதே நினச்சேன் அவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்கிறான். பட் எனக்கு தெரியலடா, எப்படியோ ஒரு வழியாக ரெண்டு பேரும் செட் ஆகிட்டாங்கப்பான்னு சொல்ல, பரவாயில்ல, என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்கிற, ஒன்றும் புரியலேன்னு சொல்லி பார்க்க, நீ மறந்துட்டியா, ஆமாம் நீ என்னை கரெக்ட் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ண, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாடா கேம்பஸ் ஃபுல்லாக தெரியும், ஃபஸ்ட்டு நான் உன்னை பார்த்தோன்னே உன்னை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு, பட் தெரியாத ஒரே பர்சன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்ல, அப்படியா, அது அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறான். ஆக்சுவலி அது உண்மைதான், கரெக்டாக தான் சொல்கிறான் ஆர்க், அவனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறது அவனை தவிர வேறு எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவன் மட்டும்தான் கடைசியாக புரிஞ்சுட்டு கடைசியாக ஓகே சொன்னான். ஸோ இப்படியே உங்களோட ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்க, அடுத்து கேம்பஸில் தான் காட்டுறாங்க. சாம் சொல்கிறான், நம்ம யூனிவர்சிட்டி இந்த டைம் எதுவும் ஹோஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு பக்கத்துலேருந்து கேட்குறான். ஏன் வேறு யூனிவர்சிட்டி எதுவும் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டீப்பாக பேசிகிட்டு இருக்க, நீ அத்லெட்டுக்கெலாம் சப்போர்ட் பண்ணல, அதை மறந்துட்டியா, நான் பார்த்துட்டு தானே இருந்தேன், அதாவது நீ என்ன பண்ண, யாரோட ஸ்டஃப்பையும் எடுத்துகிட்டு போகல, தண்ணி குடிக்கல, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்கல, இதெல்லாம் எதுவுமே நீ பண்ணலை அப்படின்னு சொல்ல,
உடனே கன் ஆமை பார்த்து கேட்குறான், அப்போ உங்களோட ரோல் என்னது, மறுபடியும் அதே தானான்னு சொல்ல, டே இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, இவன் இப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், அது போன வருஷம், இந்த வருஷம் நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆம் சொல்கிறான். பாரு பாரு ஹெல்ப் பண்ண போகிறவனை பாரு, இவனை மட்டும் கேட்க நம்பவே நம்பாதீங்க, இவன் போன வருஷம் ஹோஸ்ட்டாக இருந்தான், ஆனால் என்ன பண்ணான்னு தெரியுமா, டே பேசாமல் இருடாங்கிற மாதிரி ஆம் கத்திட்டு இருக்க, அது என்ன ஸ்டோரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபைஃபா கேட்குறான். ஆனால் போன வருஷம் ஆர்க்கம் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான், வேற யாரையுமே பார்க்கல, இவன் இதே வேலையை தான் அலைஞ்சிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போதுண்டா ஓவரா பேசுற, ஜூனியர்ஸ் முன்னாடி ஏன்டா என்ன இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி அங்கேருந்து ஆம் சொல்கிறான். பார்த்தீங்களா இவனோட ரோல் என்ன தெரியுமா, யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா அத்லட்டையும் பத்திரமா பார்த்துக்கணுமா, ஆனால் இவன் பார்த்துக்கிட்டது ஆர்க்கம் மட்டும்தான், வேற யாரையும் பார்க்கவே இல்லை. இவன் கேட்டால் நான் அத்லட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தான், ஆனால் இவன் சப்போர்ட் பண்ணது ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும்தான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க, போதும் போதும் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காது, அப்புறம் அவ்வளோதான் நான் கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் இதை சொல்லிட்டே இருப்ப போல இருக்குன்னு சொல்ல, சேச்சே வெக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆர்மை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க கண்ணு. ஆமாம் ஆமாம் இவனுக்கெல்லாம் அது இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் இதை கேட்டுகிட்டே இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து யோத்தா வர, யோத்தா நீ எப்படி இங்கே வர, உனக்கு இங்கே வேலை இல்லையே, நீ அங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்லன்னு சொல்ல, நான் இங்கே கண்ணை பார்க்கறக்காக வந்தேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்ல, யோத்தா வாடா வாடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஆம் கையை காட்ட அப்படியே ஃபைஃபா வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு கையில் ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வந்து கரெக்டாக அங்கே அப்படியே கண்ணு பக்கத்தில் உட்காந்துட்டான். நம்பவே முடியலடான்னு ஃபைஃபா சொல்கிறான். அவன்லாம் சொன்னா சொல்லிட்டு போகிறான்னு சொல்ல, ஆனால் ஒன்றுடா பர்ஃபெக்ட் லைனர்ஸில் இருக்கிற எல்லாருமே இப்படி தானே இருப்பாங்க, மென்டரும் அப்படித்தான் மென்ட்டியும் அப்படித்தான்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்ல நான் சொல்ல, சாம் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இந்தா உனக்கு வாட்டர் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி யோதா கண்ணுக்கு கொடுக்க, டே என்னடா நடக்குதுன்னு வாயை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஃபைஃபா. ஆல்ரெடி அவன் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டியா, ஃபோட்டோ ஷூட் தான் அங்கே முடிச்சிட்ருக்கேன், சரி அப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எங்கள் டீமுக்கு இது கொஞ்சம் பண்ணுறியான்னு சொல்ல, ஆல்ரெடி எங்கள் சீனியர் சொல்லியிருக்காங்க வேறு எந்த டீமுக்கும் எந்த பர்சனலைஸ் ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு, சாரி ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இதுக்குள்ள இங்கே வந்த, எதுக்கு இங்கே வந்த, உன்னோட ஃபோட்டோ ஷூட்டை போய் பார்க்க வேண்டியதானேன்னு ஃபைஃபா சொல்கிறான். ரொம்ப ஓவராக தாண்டா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வரலையா அப்படின்னு சொல்லி கன் கேட்குறான். எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்கே மிஸ்டர் கன்னை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்காக தண்ணி எடுத்து கொடுக்குறான். இந்தா இதை குடி அப்படின்னு சொல்ல தண்ணி குடிக்கிறான். இவன் தான் பாட்டிலில் கை வச்சு அப்படியே அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்க, இங்கே மற்றவங்களோட தொல்லை தாங்க முடியல, ஓவராக தாண்டா பண்ணுறாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது எல்லாருக்கும். அடுத்த ஒரு வழியாக எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு இங்கே டோம்க்கு வந்தாச்சு. அப்படியே அங்கே க்யூட்டாக யோத்தா படுத்திருக்க, அப்படியே கையை நீட்டி கன்னை கூப்பிட்றான். கன்னும் போய் அப்படியே அவன் பக்கத்தில் படுக்க அங்கேருந்து ஃபைஃபா வரான். ஃபைஃபா வரும்போதே இவங்களை பார்க்கும்போது அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஐயோ ஏன் தான் இப்படி படுத்துறானுங்களோங்கிற மாதிரி, ஏண்டா இந்த பெட்டு இத்தனோனா இருக்கே, எப்படா ரெண்டு பேரும் இதில் போய் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது லவ் இருந்தால் எல்லாமே பெருசாயிரும் அப்படின்னு கன் சொல்கிறான். வா சூப்பர்டா அப்படின்னு யோத்தா அவன் தலையில் ஒரு கிஸ் பண்ண, இவனுங்க தொல்லை தாங்க முடியலடா ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபாக்கு கடுப்பாக இருக்குது. அப்புறம் படுக்கலான்னு போக, ஒரு நிமிஷம் இரு லைட் ஆஃப் பண்ணிடு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா சொன்ன நீ, லைட்டாக ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கன் சொல்கிறான். ஃபைஃபாக்கு சாக்காக இருக்குது. இப்படி யோத்தா கையை வேற காட்டுறான். ஏண்டா லைட் ஆஃப் பண்ணி இருட்டில் தூங்கிடுவியா, தூங்குவேன், டே தயவு செஞ்சு சொல்லாதுடா, இதுக்கு காரணமும் பவர் ஆஃப் லவ்னு என்னால் நம்ப முடியலடான்னு சொல்ல, ஆஃப் பண்ணான்னு சொல்ல, அடப்பா பாவிகளா ஏண்டா இப்படி இருக்கானுங்க, நான் சிங்கிளாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்பயுமே தனியாகவே பிறந்து தனியாகவே வளர்ந்து எல்லாமே தனியாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு மட்டும் ஒரு ஆள் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான் ஃபைஃபா. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கான அந்த டே வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்க, ஃபைஃபாவை ரெடி பண்ணிவிட்டு, வா ஹேண்ட்ஸமாக இருக்கடா மேக்கப்லாம் பண்ணோன்னே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அப்படியே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நல்லா இருக்கணா, டையை ஃபிக்ஸ் பண்ணிக்கன்னு சொல்ல, சரி விடு நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி போன வருஷம் இந்த ஈவெண்ட் எப்படி நடந்ததுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அது கொஞ்சம் கிராண்டாக இருந்தது, பட் அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் கன் கேட்குறான் ஆம்கிட்ட, ஆமாம் போன வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு போன வருஷம் நான் வேறு மாதிரி இருந்தேன்டா, அது எப்போ பார்த்தாலும் ஆர்க்க ஃபீல்டில் பார்த்துட்டே இருந்தேன்னா அப்படியே ஹீட்டாக இருந்தது தெரியுமா, நல்ல வேலை யோத்தா நீ யூனிவர்சிட்டி அம்பாஸ்டர் ஆகிட்ட, அதனால தப்பிச்ச, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டா, நீ லக்கிடா அப்படின்னு கன்னை பார்த்து சொல்ல, ஆமாம் யோத்தா ஏசி ரூமில் நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதும், நீ லக்கி, என்ன மாதிரி வெயிலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். உண்மையாக நான் தான் லக்கி உன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடச்சதுக்குன்னு சொல்லி யோத்தா சொல்கிறான். இல்லை நான் தான் லக்கி உன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடச்சதுக்குன்னு ரெண்டு பேரும் ஓவராக பேசிகிட்டே இருக்காங்க. போதும்டா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கிறது என்னால் முடியலடான்னு ஃபைஃபா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க, டே நான் கம்ப்ளைண்ட் பண்ணலடா சொல்லிட்டு இருந்தேன்டான்னு சொல்ல, யோத்தா நீங்கள் வரீங்களா ஸ்டுடியோவில் உங்கள் கூப்பிட்றாங்கன்னு சொல்ல, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம காமெடி பண்ணதெல்லாம் போதும்,
அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க போய் பாருங்க, உங்களோட பட்டீஸ்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி ஆம் கேட்குறான். நாங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், யோதாக்கு மட்டும்தான் இன்னும் தெரியலன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சீக்கிரம் நீயும் கண்டுபிடி, ஏன்னா ஸ்டேஜுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோதா சொல்கிறான். பயப்படாத, அதான் உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீல, நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே கன் சிரிச்சிட்டே இருக்க, சரி நான் நல்லா இருக்கேனா, ஹேண்ட்ஸமாக இருக்கேனா, நீ தான் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்லி அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே இருக்க, இவனுங்க தொல்லை தாங்க முடியலப்பா, ஐயோ ஏந்தா இப்படி இருக்காங்களோ, முதல்ல நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதை நிறுத்துங்கடான்னு சொல்லி ஃபைஃபா சொல்கிறான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க, சரி சரி ஓகே ஓகே, பேசின வரைக்கும் போதும், எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா மட்டும், ஆனால் சிங்கிளாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தாண்டா புரியுதுன்னு புலம்பிட்டே போகிறான். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. அங்கே எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, அங்கே பாருங்கடா, என்ன மாதிரி ஹேண்ட்ஸமாக ஸ்மைல் இருந்தால் தான் இந்த யூனிவர்சிட்டியில் எல்லாரும் என் பின்னாடியே சுற்றுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபைஃபா ஏதோ பேசிகிட்டு இருக்கான். போதும் போதும் ஓவராக பேசாதன்னு கோங்க அவனை பார்த்து திட்டிகிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் புக்கு ஃபோர்ஸ்ன்னு அவனுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இப்படியே அங்கே சாப்பிட்றதுக்கு உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்க, கன் அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். அங்கே யோதாக்கு மட்டும் 2 ஆம்லேட் கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஃபைஃபா, அட பாவி, ஏண்டா ஃப்ரைடு எக் அவனுக்கு மட்டும் 2 எனக்கு மட்டும் 1ன்னு சொல்லி கேட்க, அது அவன் என் பாய் ஃப்ரெண்டு, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, டிஃப்ரெண்ட் தெரியணும்லன்னு சொல்ல, வா கியூட்னு சொல்ல, ஓவராக பண்ணுறடா நீ, ஆனால் ஒன்று, நானும் அதே காசு தான் தரேன், அவனும் அதே காசு தான் தரான், அவனுக்கு மட்டும் ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் சொல்லிட்டா, ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் நம்மளை ஸ்பெஷலாக கவனிப்பாங்க தெரியுமான்னு யோதா சொல்கிறான். கரெக்டாக யோதா சொல்கிறது, சீக்கிரமாக ஒரு பார்ட்னரை கண்டுபிடி, இப்படியே தனியாகவே ஏன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்ணும் கோங்கும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யாரா சொன்னா எனக்கு பார்ட்னரே கிடைக்க மாட்டேங்குது, நானும் யாராவது எனக்கு ஒரு பார்ட்னர் வரும், என்னை ஹக் பண்ணுவாங்க, என்கிட்ட சேர்ந்து இருப்பாங்க, எனக்கும் 2 ஃப்ரைட் எக் கொடுப்பாங்கன்னு ஆசையாக தான் இருக்கேன், ஆனால் என்ன பண்ணுறது நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி அப்படியே டை எடுத்து கண்ணை தொடச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். போதும் போதும் ஓவராக பேசாத, நடக்கும்போது நடக்கும்னு சொல்லி எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் அங்கே எல்லாம் பிஸியாக இருக்காங்க. சரி எல்லாரும் பிஸியாக இருக்கா, உன் பர்த்டேக்கு ஏதாவது உன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தியா, ஸ்டேஜில் போய் பார்த்துக்கலான்னு சொல்ல, ஆமாம் இது என்னது 2 வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பிளாங்கெட் வந்து என்னோட பார்ட்னருக்காக, இன்னொன்று வந்து என்னோட பட்டிக்காக, ஸோ 2 அப்படின்னு சொல்ல, முடியலடா ஓவராக பண்ணுறேன்னு ஃபைஃபா அவனை பார்த்து கத்திட்டு இருக்கான். அப்புறம் யோதா கேட்குறான், எவ்வளோ நேரம் ஆகும் இந்த இதெல்லாம் முடியறக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு எப்போ போய் ஜாயின் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் ஆகும், ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஃப்ளவர் கொடுக்கணும், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே போகணும், கொஞ்சம் நேரம் ஆகுண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவா, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குன்னு ஃபைஃபா சொல்கிறான். சரி சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடு சரியானு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவனும் ஓடி போயிட்டான். அப்புறம் பார்த்தா அவன் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவான்னு எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, அதுக்குள்ளே ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த பொண்ணு. சரி ஃபஸ்ட்டு நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் ஃபைஃபா வந்து நம்மக்கிட்ட பேச போகிறாங்கன்னு சொல்ல, ஐயோ அடுத்தது நம்ம யூனிவர்சிட்டின்னு தெரியாமல் அவனை வேறு ரெஸ்ட் ரூம் அனுப்பிட்டோமே, என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உடனே அங்கேருந்து சொல்கிறான், யோதா நீ போன்னு சொல்ல, நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்ல, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா போடான்னு சொல்லி அவனை அப்படியே அனுப்பிவிட, அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கான். அந்த பொண்ணு சொல்லுங்க ஃபைஃபான்னு சொல்ல, இது யோதா, ஃபைஃபா எங்கடா போனான்னு எல்லாரும் இங்கே கீழே பேசிகிட்டு இருக்காங்க. சாரி நான் ஃபைஃபா கிடையாது. ஓ ஃபைஃபா இல்லையா நீங்கள், சரி எல்லாருக்கும் உங்களை இன்ட்ரோ கொடுத்துக்கங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. என் பேர் யோதா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறான். நான் ஃபைஃபாவோட ஓல்டர் பிரதர், அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு சொல்ல, இப்போ தடா புரியுதுன்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி ஓகே யோதா உங்ககிட்ட பேசலாம், உங்களோட பட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. இன்னும் நான் கண்டுபிடிக்கல. அப்படியா, கையில் எதுவும் வச்சுருக்கீங்களே, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து இதை பார்த்தா இது பேக் மாதிரி இருக்குது, இது என்ன பேக்னு சொல்ல, இது என் பார்ட்னர் சூஸ் பண்ணது, என் பட்டிக்கு கொடுக்கன்னு சொல்ல, எல்லாரும் அங்கே இருக்கிற கன்னை பார்க்க அப்படியே அவன் சிரிக்கிறான். கையில் ஒரு பிளாங்கெட் வச்சுருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இதுவும் உங்கள் பார்ட்னர் செலக்ட் பண்ணதான்னு சொல்ல, இது என்னோடய பட்டிக்காக இந்த பேகு, இது என்னோடய பார்ட்னருக்காக நான் செலக்ட் பண்ணதுன்னு சொல்ல, கன்னுக்கு வெக்கமாக வருது, எல்லாரும் பார்க்குறாங்க. ரொம்ப தாண்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, எல்லோரும் வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க கன்னை பார்த்து. கண்ணுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அதுக்குள்ளே ஃபைஃபா வேகமாக வர, நான் வந்துட்டேன், சாரி நான் தான் ஃபைஃபா அப்படின்னு சொல்லிட்டு வர, அப்பா வந்துட்டானேங்கிற மாதிரி யோதா வேகமாக அப்படி போயிட்டான். சாரி நான் தான் ஃபைஃபான்னு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். அடுத்து கொண்டு வந்த பிளாங்கெட்டை அப்படியே போட்டு விட்டுட்டு கன்னை பார்க்குறான். ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் போட்டுக்கன்னு சொல்ல, முடியலடான்னு சொல்லி இங்கே எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கன்னோட பக்கத்தில் யோதா அப்படியே இருக்க, எனக்கு வெக்கமாக இருக்குது பேசாமல் இருன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே இருக்கான் அங்கே கண்ணு. ஸோ எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, நீ எதுக்கு வெக்கப்படுற, நீ உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டா யார் பார்க்குறது, அதனால தான் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்க. செம்ம காமெடி மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தா நம்ம சார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு போல். ஸோ அப்படியே ஃபைஃபா கிட்டாரை வாசிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறான். எல்லாரும் அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வாங்கி கொடுத்த அந்த பிளாங்கெட்டை வேற வெக்கமே இல்லாமல் மேலே போட்டுட்டு ஆடிட்டு இருக்கான். இங்கே இவன் பாட்டு பாட கீழே இருக்கிற எல்லாரும் அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்க, ஒரு நிமிஷம் என் கூட வான்னு சொல்லி யோதா கன்னை வேகமாக ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறான்.
கன் கேட்குறான், எதுக்கு என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்த, என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அது உனக்காக ஒன்று கொடுக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி யோதா ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒன்று எடுக்கிறான். எல்லோரும் முன்னாடி கொடுக்க சான்ஸ் கிடைக்கல, அதனால தானே சொல்ல, என்ன கிஃப்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு டை எடுத்து காட்டுறான். அதில் 1812 போட்டிருக்கு. ஏய் என்ன சொல்கிற, இது எனக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இது உனக்காக தானே சொல்ல, வா சூப்பராக இருக்குது, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என் பர்த்டே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் பர்த்டே எனக்கு தெரியாதா, தெரியும் அப்படின்னு சொல்லி யோதா அவனை பார்த்து சிரிக்கிறான். வா ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் கொடுத்த மாதிரியே எனக்காக டை கொடுக்குற போல இருக்குது, நான் அதுக்காக டை கொடுக்கல, இந்த டை நம்ம 2 பேரும் எப்பயும் ஒன்றா சேர்த்துன்னு தோணுது, நம்ம 2 பேருக்கு இடையில எப்பயுமே இந்த டை இருக்கும், ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, ஓ இதுக்கு தான் எனக்காக டை கொடுத்தியா, எனக்கு உனக்கு டை கொடுக்கணும்னு தோணிகிட்டே இருந்தது, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, வா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கன் அதை பார்த்துட்டே இருக்க, யோதா ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா, எப்பயுமே லைஃப் ஃபுல்லாக எனக்கு டை நீ தான் கட்டி விடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்தோன்னே கன்னு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டான். எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே குடிஞ்சு நிற்கிறான். யோதா அவனை பார்த்துட்டே இருக்க, அப்புறம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே கண்டிப்பாக நம்ம 2 பேரும் இதே மாதிரி தான் இருப்போம்னு சொல்லி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண, அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு அப்படியே ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லைட்டான ஒரு கிஸ் பண்ணிவிட்டு யோதா அப்படியே போக, நம்ம வெளியே இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இது கேம்பஸ்ங்கிற மாதிரி தோணி இருக்கு போல. கன் அவனை பார்த்துட்டு, போதும் போதும் இதுக்கு மேலே நீங்கள் நின்னா அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு கிஸ் பண்ணிட்டு, ஆம்னோட குரல் கேட்குது, வா உள்ளே போயிடலான்னு சொல்லி 2 பேரும் அங்கே உள்ளே வராங்க. இங்கே பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு 5 வரான். எப்படா இருந்தது பாட்டு, சூப்பராக இருந்ததுடா, அழகாக பாடினடான்னு சொல்ல, தேங்க்யூ. ஆமாம் எங்கே யோதா கன் 2 பேரையும் காணோன்னு சொல்லி கேட்க, அதாண்டா தெரியலன்னு சொல்லி திரும்பி பார்த்தா 2 பேரும் அங்கேருந்து வராங்க. இங்கே பாடுறா 2 பேரும் வராங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லி 5 கூப்பிட்டா 2 பேர் வராங்க. ஏண்டா என் பர்ஃபார்மன்ஸை பார்க்காம 2 பேர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இங்கே பாட்டு பாடிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி கன்னை பார்த்து கேட்க, நான் பார்த்துட்டு தாண்டா இருந்தேன், இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தேன், நீ சூப்பராக பண்ண தெரியுமா அப்படின்னு கண்ணு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட லிப்ஸே ஒரு மாதிரி இருக்குது, இல்லை நாங்கள் கிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி வாயை மூடிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். டே ஏதோ வித்தியாசமாக பண்ணுற, என்ன பண்ண சொல்லுன்னு சொல்லி 5 அவனை காமெடி பண்ணிட்டு இருக்கான். உன்னோட லிப்ஸ் ரெட்டாக தான் இருக்குது, நம்புறேன்னு சொல்லி காமெடி பண்ண, பேசாமல் இருறாங்கிற மாதிரி யோதா அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே அப்படியே ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் போயிட்டே இருக்குது. அடுத்து நம்ம ஆம் பையன், இப்போ நான் ஒரு பாட்டு பாட போகிறேன், ஸோ இந்த பாட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவனோட பர்ஃபார்மன்ஸும் அங்கே கொடுக்குறான். அதாவது டைட்டில் ட்ராக் தான் அவன் பாடியிருப்பான். ரொம்ப க்யூட்டாக அவனும் பாட எல்லாரும் அந்த பாட்டை அப்படியே என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் எல்லோரும் பிஸியாக இருக்க, அப்படியே அங்கே கன்று வரான். கன்று கூட யோதாவும் வந்து பக்கத்தில் உட்காடுறான். கோங்கு மற்ற எல்லாரும் கேட்குறாங்க, ஏண்டா இன்னைக்கு கம்பைன் கிளாஸே கிடையாது, இவனை எதுக்குடா அவங்க கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்ல, அது என் பாய் ஃப்ரெண்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, முடியலடா மேஜர் கிளாஸில் மட்டும்தாண்டா இருக்கணும், ஏண்டா யோதா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி கோங்க அவனை பார்த்து கேட்குறான். அதெல்லாம் முடியாது, எனக்கு கம்பெனி கொடுக்கத்தான் வந்திருக்கான்னு சொல்ல, ஏன் நாங்களாம் அவனுக்கு கம்பெனி இல்லையா அப்படிங்கிற மாதிரி புக்கு கேட்குறான். என்ன இருந்தாலும் அவனை மாதிரி வருமானு சொல்ல, இந்த பிளாங்கெட்டு போட்டுக்கோ, உனக்கு குளிர் உள்ள சளி பிடிச்சிட போகுது, காய்ச்சல் வந்துட போகுதுன்னு கொஞ்சம் ஓவராகவே பில்டப் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் முடியலடா, எப்போ பார்த்தாலும் இந்த பிளாங்கெட்டோடையே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி புக் கேட்குறான். இங்கே பாரு, நான் ஒன்றும் அவன் ஃப்ரெண்டு கிடையாது, நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட், அதனால எப்பயுமே அவனை கேர் பண்ணி பார்த்துப்பேன்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவனும் டாகு மாதிரி நாக்க நீட்டி அவனை பார்க்க அப்படியே கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். இந்த மூமெண்ட் முடிய அதுக்கப்புறம் பாரில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, யோதா கன் 2 பேர் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது வாக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க, ஹாய்னு சொல்லி அப்படியே அங்கே ஜாயின் பண்ணிக்க, வாடா இந்த லவ் பண்ணுறவங்க தொல்லை தாங்க முடியலடா, எங்கே போனாலும் ஒன்றாவே வராங்கங்கிற மாதிரி 5 கத்திட்டு இருக்கான். ஸ்கூலில் தான் பிஸியாக இருப்பாங்கன்னு பார்த்தா போகிற இடமெல்லாம் இப்படியே இருக்காங்களேன்னு சொல்ல, ஆனால் ஒன்று நீ இல்லாமல் என் பிஸ்னஸ் டல் ஆயிடுச்சு நியூட்டன் சொல்கிறான். டே போதும் எல்லா பிரதரையும் ஒரே மாதிரி பாருடாங்கிற மாதிரி 5 சொல்கிறான். டே நான் 2 பேரும் ஒன்றா தாண்டா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்படியா நம்புறேங்கிற மாதிரி 5 கத்திட்டு இருக்கான். டே அமைதியாருடான்னு சொல்ல அவன் எல்லாருக்கும் ட்ரிங்க் ஊற்றி கொடுத்துட்ருக்கான். சரி இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக எல்லோரும் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி சேஸ்ன்னு சொல்லி எல்லோரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வா மட்டும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன், எப்படி போயிட்டுருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க, அது வந்து ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி வா கேட்க, அது வந்துன்னு சொல்லி 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்காங்க. யோதா சொல்கிறான், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. கங்க்ராட்ஸ்னு நோப் சொல்கிறான். இப்போ தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி நியூட்டன் சொல்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, தேங்க்யூ வா அப்படின்னு சொல்லி கன் அவனை பார்த்துட்டே இருக்க, டே என்னால் நம்பவே முடியலடா, உண்மையாக சொல்லுங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி நியூட்டன் கேட்குறான்.
நீங்கள் 2 பேரும் ஒரிஜினல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல 2 பேரும் வெக்கப்படுறாங்க. ஏன் கன்னத்தில் கிஸ் பண்ண முடியாதா? இப்போ பாரு க்ளாவ் இங்கே வாவோட கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே முறைச்சிட்டே க்ளாவ் அவன் கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டான். பாத்தியா அவன் பாய் ஃப்ரெண்டு அதனால தான் அவன் சொன்னவனே கிஸ் பண்ணிட்டான்னு சொல்ல க்ளாவ் என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி வா அவனை பார்த்து மறைக்கிறான். புருவத்தை வேற தூக்கி அப்படியே க்ளாவ் அவங்க யோத்தாவை பார்க்க சரி ஓகேன்னு சொல்லி கன்னோட கன்னத்தில் இன்னும் ஒரு கிஸ் பண்ணிட்டான். கிஸ் பண்ணோடனே ஓகே நம்பிட்டேன் இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அந்த டாஸ்கையும் கரெக்டாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் 2 பேர் ரியலாக கிஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு சொல்ல இரு வரேங்கிற மாதிரி க்ளாவ் அப்படியே வாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா அடுத்தது இங்கேன்னு சொல்ல அப்புறம் ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு யோத்தாக்கு. 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓகே வாடா கிஸ் தானே அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு அப்படியே யோத்தா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களோட கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு முடிகிற மாதிரி தெரில. க்ளாவ் பையன் வாக்கு டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு எடுத்துட்டான். பட் இவங்க கிஸ் டீப்பாக போக இதுக்கு மேலே விட்டால் அவ்வளோதாண்டாங்கிற மாதிரி 5 ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். போது நிறுத்துங்கன்னு சொல்லி 2 பேரையும் பிரித்து விட்டா எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிருவானுங்க போல இருக்கு. டே கிஸ் தாண்டா பட்ட சொன்ன விட்றா அப்படிங்கிற மாதிரி கத்தா சரி அமைதியாருன்னு எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. சரி ஓகே இப்போ எல்லாரும் நம்புறோம் வாங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்ல எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அடுத்து கன் ரெஸ்ட் ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. வா அவன் பக்கத்தில் வரான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உன்னை பார்க்கும்போது எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நீ ட்ரிங்க் பண்ணலையா? இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன் அங்கே வாவை பார்த்துட்டே இருக்க. யோத்தாவோட வேர்ல்டில் நீ வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல தேங்க்யூன்னு அவன் சொல்கிறான். எனக்கு க்ளாவ் கிடச்ச உடனே நான் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? யோத்தா தனியாக இருக்கானேன்னு. பட் அவனை பார்த்துக்க இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக சொன்னான் யோத்தாவோட ஃபர்ஸ்ட் லவ் நான் இல்லை நீ தான். அவனை எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்ல கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன்னு சொல்லி அப்படியே சிரிச்சிட்டே கன் பார்த்துட்டு இருக்கா. க்ளாவ் பையன் அங்கே வரான். க்ளாவ் வந்தவொடனே என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் என்னை பார்க்கறக்காக வந்தியா? இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு உன்னை காணுமேனு வந்தேன் அப்படின்னு க்ளாவ் சொல்கிறான். சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் கன் போயிட்டான். இங்கே இவனுக்கு 2 பேரும் பேசுறதுக்கு வந்தானுங்களான்னு தெரில. 2 பேரும் பார்த்துட்டே இருக்க எதுக்காக என்ன இப்படி பார்க்குறேன்னு வா கேட்குறான். அது வந்துன்னு சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கீஸ் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க. 2 பேர் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலி இந்த ரெஸ்ட் ரூம் சீன் இந்த பாரில் வர ரெஸ்ட் ரூமை கதவை சாத்தின இந்த சீனை பார்த்தோன்னே என் மைண்டில் டக்குன்னு பிட்வீனஸ் தான் ஞாபகம் வந்தது. அங்கே நடந்த அந்த சீன் தான் அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி ஒரு சீனை ரிப்ளிகா பண்ண மாதிரி இருக்குப்பா. இங்கே ரொம்ப க்யூட்டாக உள்ளே போயிட்டானுங்களா. அடுத்து இங்கே கன் வந்தோடனே என்னாச்சு அங்கே வா இருந்தானா? க்ளாவ் வாவும் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்ல அப்போ அவங்க காலையில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. காலையில் வருவாங்களா? ஏன் ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி கன்னு கேட்க அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. காலையில் வரைக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல அட பாவி அது வந்துன்னு சொல்லி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 5 ட்ரை பண்ண. டேய் வாயை மூடுறா அவனுக்கு இதெல்லாம் சொல்ல வேணாங்கிற மாதிரி இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவன் வாயில் அப்படியே அடைச்சிக்கிட்டு யோத்தா அவன் வாயை அடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் புரியாமல் சின்ன பையன் மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் கன். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்கள் சொல்லுங்கள். மறக்காமல் அடுத்த பார்ட்டியும் பாருங்கள். தேங்க்யூ.